Okay, next topic is characteristic of fundamental particles. Okay, fundamental particles atomல என்னென்ன இருக்குது, அதுக்கு என்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆட்டம் அப்படின்னக்குள்ள அதில் நம்பர் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இப்போ சொல்ல போகிறாங்க. அதாவது ஆட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப் அட்டாமிக் அப்படின்னா குட்டி குட்டியான அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் உள்ளே இருக்குது அப்படின்னு. அதாவது மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. சப்அட்டாமிக் பார்ட்டிகல் 3 என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா என்னது, எலக்ட்ரான், ப்ரோட்டான் அண்டு நியூட்ரான். ஸோ எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் இருக்குது. ஸோ அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றது உங்களுக்கு டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரான். எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எழுதலாம், -1 e⁻0. அதாவது -1 அப்படின்றது அதனோட சார்ஜு, அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான், 0 வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதனோட சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா -1. இது மாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/1837. அதாவது என்ன சொல்கிறது, மாஸ் இதுக்கு ரொம்ப 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 கம்மி. அதாவது புரோட்டானை கம்பேர் பண்ணக்குள்ள இது ரொம்ப கம்மி. அது எப்படின்றத சொல்கிறேன். புரோட்டான் பாருங்கள் 1h1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் மாஸ் 1, இதோட சார்ஜ் +1, தென் இதோட மாஸ் வந்து 1 தான். இதுக்கு வந்து மாஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிராம்ஸில். இது வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட். அதாவது ஒரு ஆட்டமில் இருக்கிற மாஸ், ஓகேவா, ஒரு ஆட்டமில் ஒரு புரோட்டானோட மாஸ் 1. அதே மாதிரி எலக்ட்ரானுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் கிராமில் நம்ம சொல்லக்குள்ள 1.6 × 10⁻⁻24. நியூட்ரானோட சிம்பிள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அதுக்கு சார்ஜ் இல்லை, ஸோ 0. இதனோட மாஸும் வந்து 1 தான். தென் நியர்மோஸ்ட் இது புரோட்டானோட கிராம் வேல்யூக்கு ஈக்குவல் தான், ஆனால் சார்ஜ் மட்டும் கிடையாது. ஸோ இங்கே என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, வென் கம்பேரிங் எலக்ட்ரான் டு புரோட்டான் கூட எலக்ட்ரானை நீங்கள் கம்பேர் பண்ணக்குள்ள எலக்ட்ரான் வந்து ரொம்ப 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 மைன்யூட்டான பார்ட்டிகல் தான். ஸோ இங்கே 10⁻⁻24 சொல்லியிருக்காங்க, இது 10⁻⁻28 சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்தே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் 4 மடங்கு காட்டிலும் ரொம்ப, அது மைனஸ் வேல்யூ தான். ஸோ அதை காட்டிலும் ரொம்ப சின்னது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன், தேர் ஆர் 2 ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஆட்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா நியூக்ளியஸ் அண்டு ஆர்பிட். ஓகேவா, நியூக்ளியஸும் ஆர்பிட்டும். ஓகே, உனக்கு நியூக்ளியஸ் அண்ட் ஆர்பிட்டை பற்றி ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் ஸ்ட்ரக்சரில் பார்க்கலாம். ஸோ உனக்கு இங்கே ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னது, சென்டர் பார்ட்டில் இருக்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியஸ். ஆட்டமோட சென்ட்ரல் பார்ட்டில் இருக்கிறது நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆட்டமை சுற்றி இருக்கிற இந்த எம்டி ஸ்பேசஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த ரவுண்ட் எல்லாமே வந்து ஆர்பிட். ஆர்பிட் அப்படின்னா என்னது, எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுற அந்த பாத். இது எல்லாமே எம்டி ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எலக்ட்ரான் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும், ஆனால் எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரான் இருக்காது, ஏதாவது ஒரு பாத்தில் அது சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அது ஆர்பிட் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க. நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கும், அதாவது ஆட்டமில் 2 பார்ட்ஸ் இருக்குது, நியூக்ளியஸ் அண்டு ஆர்பிட். நியூக்ளியஸில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா புரோட்டான் அண்டு நியூட்ரான். சரியா, நியூக்ளியஸ்குள்ளே 2 பார்ட்டிகல் இருக்குது, புரோட்டான், நியூட்ரான். இது கலெக்டிவ்லி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து நியூக்ளியஸில் இருக்கும். தென் ஆர்பிட் அப்படின்றது என்னது, த பாத், அதாவது ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். எலக்ட்ரான் ஒரு பாதையில் நியூக்ளியஸை ரிவால்வ் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த பாதைக்கு பேர் ஆர்பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் அடுத்தது டூ யூ நோவில் பாருங்கள், பிசைட் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல். இது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் என்ன சொல்கிறது, அடிப்படையான பார்ட்டிகல் துகள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எது இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். அது இல்லாமல் ஒரு சில பார்ட்டிகல்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மீசான்ஸ், நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ, பாசிட்ரான்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சப்அட்டாமிக் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த 3 பார்ட்டிகளை விடவும் ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கும். ஸோ இதோட ரோல் கம்மி. இது எல்லாமே வந்து நீங்கள் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அப்படின்ற டாப்பிக்கில் 11th 12th படிப்பீங்க. ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அண்டு மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர்னால் என்ன, மாஸ் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, தென் அட்டாமிக் நம்பர். ஃபஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபார் ஹைட்ரஜன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனில் ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும் அதனோட நியூக்ளியஸில். அதில் அந்த நியூக்ளியஸ், ஹைட்ரஜனோட நியூக்ளியஸில் நியூட்ரான் கிடையாது. ஸோ புரோட்டான் ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த எலமெண்ட்டை நம்ம ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே அட்டாமிக் புரோட்டான் வந்து 2 இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த எலமெண்ட்டை ஹீலியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இதே கோல்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 79 புரோட்டான்ஸ் இருக்கிற அந்த எலமெண்ட்டை நம்ம கோல்டுன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு எலமெண்ட்டில் எவ்வளோ புரோட்டான் இருக்கோ அதை வச்சு தான் என்ன ஆட்டம் என்ன எலமெண்ட் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த நம்பர் ஆஃப் புரோட்டான் அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிக்கணும். ஆட்டம் அப்படின்றது என்னது, நியூட்ரல் பார்ட்டிக்கல். ஸோ புரோட்டானோட சார்ஜ் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ எவ்வளோ ப்ளஸ் சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக உண்டான நெகட்டிவ் சார்ஜும் உனக்கு இருக்கும். அப்போ நெகட்டிவ் சார்ஜுக்கு ரெஸ்பான்சிபிள் யார், எலக்ட்ரான்ஸ். சரியா? ஸோ அப்போ அட்டாமிக் நம்பரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம், நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா புரோட்டான் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்னது, ஒரு ஆட்டமில் எவ்வளோ புரோட்டான்ஸ் இருக்குது இல்லை எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணக்கூடாதுமா, ஒன்று புரோட்டான் இல்லைன்னா எலக்ட்ரான். ஸோ அதை தான் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் வந்து வி ஸ்டடி அபவுட் மாஸ் நம்பர். ஸோ மாஸ் நம்பர் அப்படின்னா என்ன, மாஸுக்கு ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆட்டமில் நியூக்ளியஸ் தான். ஸோ நியூக்ளியஸ் தான் மாஸுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த நியூக்ளியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டான் மட்டும் இல்லை, கூடவே சேர்ந்து யார் இருக்காங்க, நியூட்ரானும் இருக்குது அதில். ஸோ அப்போ ஒரு ஆட்டத்தோட மாஸ் நம்ம யாரை தான் டிசைட் பண்ணுவாங்க, புரோட்டான் அப்புறம் நியூட்ரான், இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணுற அந்த வேல்யூ தான் உனக்கு மாஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு ஆட்டத்தோட மாஸ் நம்பர் அப்படின்னா என்னன்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம், நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். ஒரு நியூக்ளியஸில் எவ்வளோ புரோட்டான் இருக்குது அது கூட அதில் எவ்வளோ நியூட்ரான் இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ தான் மாஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாஸ் நம்பரில் எலக்ட்ரானை இன்வால்வ் பண்ண மாட்டோம். ஏன்னா எலக்ட்ரான் நியூக்ளியஸில் இல்லை, ஆர்பிட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு எலமெண்ட்டோட எப்படி நம்ம ஷோன் பண்ணுவோம் அப்படின்றது உனக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்குது. இந்த எக்ஸ் அப்படின்றது ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட்டில் கீழே இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இசட் அப்படின்றது என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர், அதாவது எவ்வளோ புரோட்டான் இருக்குது ஆர் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறத அதை நம்ம அந்த எலமெண்ட்டோட கீழ், அதை டவுன் பார்ட்டில் நம்ம எழுதுவோம். அதே மாதிரி மாஸ் நம்பர் அப்படின்றது, அதாவது நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், நியூக்ளியஸில் யார் இருக்காங்களோ அதுதான் மாஸ் நம்பருக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ இருக்காங்கன்றதை ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூவை மாஸ் நம்பர் நம்ம சூப்பர் ஸ்கிரிப்டில் எழுதுவோம். சரி, அதாவது பவரில் எழுதுவோம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஏல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் 7 இஸ் த அட்டாமிக் நம்பர். 7 அதாவது நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க உனக்கு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா 7, மேலே வந்து 14 இருக்குது. ஸோ இதில் 7 அப்படின்றது நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர், 14 அப்படின்றது மாஸ் நம்பர். நல்லா கவனி. அப்போ அட்டாமிக் நம்பர் 7 அப்படின்னா அதில் எவ்வளோ புரோட்டான் இருக்கும், 7 புரோட்டான். எவ்வளோ நியூட்ரான் இருக்கும், 7, எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும், 7 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இப்போ இந்த 7 14லேருந்து நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு நியூட்ரானோட வேல்யூவும் கிடச்சிரும். ஸோ 7 நியூட்ரான் இதில் இருக்குது. இந்த 7 நம்ம லெஸ் பண்ணோம்னாவே நியூட்ரான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேபிள் 11.1 நீங்கள் ரெஃபர் பண்ணி இந்த 4 எலிமெண்ட்ஸ் கார்பன், சிலிக்கான், ஆக்சிஜன், பெரிலியம் இது எல்லாத்துக்கும் அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மாஸ் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் அண்ட் அட்டாமிக் நம்பர் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் நியூட்ரான். இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். மாஸ் நம்பருக்கும் தென் அட்டாமிக் நம்பருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், அதாவது மாஸ் நம்பர்லேருந்து நீங்கள் அட்டாமிக் நம்பரை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர் வந்து உனக்கு என்னவாக இருக்கும், நம்பர் ஆஃப் நியூட்ரான் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்பர் ஆஃப் நியூட்ரானுக்கு என்ன ஃபார்முலா, அப்போ மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஓகேவா? ஸோ அது எப்படி எக்ஸாம்பிளில் பாருங்கள். இங்கே மெக்னீஷியம் 12 பவரில் 24 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் அட்டாமிக் நம்பர் அப்படின்றது 12. ஓகேவா? இசட் வந்து 12, மாஸ் நம்பர் வந்து 24. ஸோ இந்த 24 வந்து 12 நீங்கள் லெஸ் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறது 12. ஸோ அப்போ எவ்வளோ நியூட்ரான் இருக்குது, 12 நியூட்ரான் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கே. ஓகேவா? எப்படி ஈஸியாக நம்ம நியூட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் டு யுவர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம், பாஸ்பரஸ், ஆஸ்மியம், குரோமியம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உனக்கு அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே.
ஓகே, இங்கே டூ யூ நோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேர்ம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டாமிக் நம்பரை வந்து ஏன் இசட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு, இசட் ஸ்டாண்ட் ஃபார் ஜஹல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஜெர்மனில் ஜஹல் அப்படின்னா நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இசட் கேன் பி ஆட்டம் ஜஹல், அதாவது அட்டாமிக் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏ த சிம்பிள் ரெக்கமெண்டட் த ஏசிஎஸ் ஸ்டைல், அதாவது ஏசிஎஸ் ஸ்டைல் கைட் படி பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றது இன்ஸ்டெட் ஆஃப் எம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதனோட டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் உனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் whose மாஸ் நம்பர் இஸ் 39. மாஸ் நம்பர் 39. நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20. சரி, அட்டாமிக் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ் நம்பருக்கு என்ன, இது அட்டாமிக் நம்பரையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது மாஸ் நம்பர். அப்போ எனக்கு அட்டாமிக் நம்பர் வேணும் அப்படின்னா இந்த நியூட்ரான் இந்த சைட் கொண்டு வந்தோன்னா மைனஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மைனஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர், அதுலேருந்து நியூட்ரானை மைனஸ் பண்ணுறீங்க. மாஸ் நம்பர் எவ்வளோ இருக்குது? 39 இருக்குது. நியூட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஸோ லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 19. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் 19 இருக்க எலமெண்ட் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா பொட்டாசியம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் புரியுதா? இதில் வந்து நீங்கள் எது மாஸ் நம்பர், எது நம்பர் ஆஃப் நியூட்ரான், இந்த ஃபார்முலாஸ் நம்ம முன்னாடி 3 பார்த்தோம்ல, அதை நீங்கள் கரெக்டாக ரிமெம்பர் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான சம் இது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உனக்கு ஆல்ரெடி தெரியும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிட்டில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ஆர்பிட்லையும் எவ்வளோ எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, ஒவ்வொரு ஆர்பிட்லையும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிற அந்த கான்ஃபிகரேஷனுக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இப்போ இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் ஆர் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா போர் அண்டு பரி ரூல்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இவங்க 2 சயின்டிஸ்ட் தான் எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த கான்ஃபிகரேஷன் ப்ரப்போசலை கொடுத்தாங்க. ஸோ அவங்க நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ரூல் நம்பர் 1 அப்படின்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேன் பி அகாமடேட்டட் இன் எ செல் இஸ் ஈக்குவல் டு 2n². அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்றத இந்த 2n² ஃபார்முலா தான் உனக்கு டிசைட் பண்ணும். ஸோ n அப்படின்றது சீரியல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரா ஷெல். அதாவது சீரியல் நம்பர் அப்படின்னா என்னது, ஃபஸ்ட் இருக்கிற ஷெல்லில் 1ன்னு சொல்லுவோம், செகண்ட் இருக்கிற ஷெல்லில் 2ன்னு சொல்லுவோம், தேர்டு இருக்கிறத வந்து 3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அந்த நம்பர் ஆஃப் ஷெல்ஸை வந்து பொறுத்து தான் எலக்ட்ரான்ஸ் அகாமடேட் ஆகும். அகாமடேட் அப்படின்னா லொக்கேட் ஆகிறது. ஸோ அதை நம்ம டிசைட் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா 2n². ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷெல் ஃபஸ்ட்டு ஷெல் வந்து கே. இந்த கேவில் வந்து ஃபஸ்ட்டு ஷெல். ஸோ என்னோட வேல்யூ 1. ஓகேவா? n வந்து நம்ம இங்கே 2n²ல் 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா உனக்கு ஆன்சர் 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே எலக்ட்ரான்ஸ் அங்கே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான் தான். தென் எல் ஷெல் செகண்ட் ஒன் வந்து எல், என்னோட வேல்யூ வந்து 2 தான், செகண்டுன்றதுனால 2. நீங்கள் 2 × 2² நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 4 × 2 8 அப்படின்னு உனக்கு கிடைக்கும். ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் தான் எல் ஷெல்லில் இருக்கணும். தேர்ட் ஷெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம். ஸோ என்னோட வேல்யூ 3. இங்கே 2n² சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3² ஆர் 9, 9 × 2 18 எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எம் ஷெல்லில் இருக்கலாம். தென் n ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 4. n² சப்ஸ்டியூட் பண்ண 16, 16 × 2 32. ஸோ லாஸ்ட்டு nth ஷெல்லில் வந்து 32 எலக்ட்ரான் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா லொக்கேட் பண்ணலாம். இதுதான் உனக்கு ஃபஸ்ட்டு ரூல். ஓகேவா? ஓகே, ரூல் நம்பர் 2 அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, ஷெல்ஸ் ஆர் ஃபில்ட் இன் ஸ்டெப் வைஸ் மேனர். ஒவ்வொரு ஸ்டெப் வைஸாக தான் ஃபில் பண்ணுவோம். அதாவது இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி இன்க்ரீஸிங் ஆர்டர், அதாவது அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். லோயர் லெவல் டு ஹையர் லெவல், அதாவது சின்ன ஸ்மால் எனர்ஜிலேருந்து ஹையர் எனர்ஜி. ஸ்மால் எனர்ஜி யாருக்குன்னா கே. ஃபஸ்ட்டு அப்போ கேக்கு ஃபில் பண்ணுவோம், அடுத்தது எல், அதுக்கப்புறம் எம், தென் என். அந்த ஆர்டரில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இது செகண்ட் பாயிண்ட்டு.
தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, the outermost shell of an atom cannot have more than 8 electrons. அதாவது 8 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அதுக்கு ஹோல்டு பண்ணுற கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னாலும் அதை அகாமடேட் பண்ணிக்காது. இது ஏன் அப்படின்றத நம்ம பெரிய கிளாஸில் தான் போவோம். ஏன்னா அங்கே ஆஃப் ஃபீல்டு ஃபுல் ஃபீல்டு அப்படின்ற நிறைய ரூல்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த பாயிண்ட், அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ்க்கு மேலே அகாமடேட் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா பக்கத்து ஷெல்லுக்கு கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து உனக்கு கால்சியம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கால்சியத்தில் 20 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ கேவுக்கு 2 கொடுத்தாச்சு, எல்க்கு 8, எம்முக்கு வந்து 10, அதாவது எம்முக்கு 18 எலக்ட்ரான் ஹோல்ட் பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம 18 கொடுக்கறதில்ல, 8 தான் கொடுக்குறோம். ரிமைனிங் 2 எண்ணுக்கு கொடுக்குறோம். பிகாஸ் வந்து அந்த ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்லாம் நிறைய உனக்கு வரும். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் பெரிய கிளாஸில் படிப்பீங்க. தென் நெக்ஸ்ட்டு அலுமினியத்தோட கான்ஃபிகரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 13 நீங்கள் பிரித்து போடணும். அதாவது கேக்கு எவ்வளோ தான் கொடுக்க முடியும்? 2 கொடுத்துடலாம். எல்லுக்கு 8 தான் கொடுக்க முடியும். ஸோ 2 + 8 10, ரிமைனிங் 3 தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எம் ஷெல்லில் கொடுத்துட்றோம். ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன இருக்குது? 2 8 3. ஸோ அதுதான் இங்கே 2 8 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா ஒவ்வொரு ஆர்பிட்லையும் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ அதை தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, டூ யூ நோவில் நியூக்ளியஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ப்ரோட்டான் அண்டு நியூட்ரான் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த நியூட்ரான் அண்டு ப்ரோட்டான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித அட்ராக்டிவ் ஃபோர்ஸால், ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் யுக்வா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த யுக்வா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த யுக்வா அப்படின்ற ஃபோர்ஸ் என்னது? கிராவிட்டியை விட, அதாவது நம்ம எர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுற கிராவிட்டியை விட ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம எர்த்து கொடுக்குற கிராவிட்டியை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால தான் ப்ரோட்டான் நியூட்ரான் ரெண்டுமே ஹெல்டாக டுகெதராக வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது ஜியோமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ். So knowing the mass number and atomic number, we can represent the atomic structure. அதாவது மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பரும் தெரிஞ்சதுன்னா நம்மளே வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை நம்ம போடலாம். உனக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் நம்பர் வந்து 8, மாஸ் நம்பர் வந்து 16. ஸோ மாஸ் நம்பர் 16 எழுதிட்டோம், அட்டாமிக் நம்பர் 8. ஸோ இப்போ மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் இருந்ததுன்னா நியூட்ரானை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி? A - Z. மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 16 - 8 8ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நியூட்ரான் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8 இருக்குது. ஸோ ப்ரோட்டான் எவ்வளோ இருக்குது? அட்டாமிக் நம்பர் என்ன? 8. ஸோ ப்ரோட்டான் 8, எலக்ட்ரானும் 8 தான். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுக்குள்ளே ஃபஸ்ட்டு கே ஷெல்லுக்கு 2 எலக்ட்ரான் தான் கொடுக்க முடியும். மீதி ரிமைனிங் 6 தான் இருக்குது. அது நீங்கள் எல் ஷெல்லில் போட்டுடலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஐட்டமை ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து நியூக்ளியஸ். அதில் 8 ப்ரோட்டான் 8 நியூட்ரான் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வரைஞ்சிட்டிங்க. ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 6. அப்போ 2 ஆர்பிட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஆர்பிட், சின்ன ஆர்பிட் கேல வந்து 2 எலக்ட்ரான் நீங்கள் லோட் பண்ணிட்டீங்க, கொடுத்துருக்கீங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து 6 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 6 வந்து நீங்கள் இவ்வளோ 2 இங்கே பிரித்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டத்தோட மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டூ யூ நோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டத்தை வந்து ரொம்ப டைனி, ரொம்ப சின்ன பார்ட்டிக்கலாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா கிராமில் ரெப்ரசன்ட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் இது எதில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ், அதாவது AMUவில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நியூ யூனிட் U அப்படின்னு இப்போ கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஆட்டத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷர் பண்ணுறாங்க. அதாவது ஆட்டம் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணலாம். அந்த நேனோ சைஸ், அதாவது நேனோ மீட்டரில் மெஷர் பண்ணுறாங்க. ஸ்மாலஸ்ட் சைஸ் 1 நேனோ மீட்டர் அப்படின்னா 10⁻⁻9 மீட்டர் இருந்துச்சுன்னா அது 1 நேனோ மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டம் வந்து இன்விசிபிள் டைனி பார்ட்டிகல், கணக்கே தெரியாத ஒரு சின்ன சிறிய பார்ட்டிகல். ஸோ அதை வந்து இப்போ வந்து வியூ பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா பை யூஸிங் SEM, அதாவது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலிமா ஆட்டத்தை நம்ம வியூ பண்ணலாம். அதுக்கு அந்த மைக்ரோஸ்கோப்புக்கு பேர் SEM. ஓகேவா?